வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்றைக்கி இந்த கல்யாண வீட்டில் பண்ணுற இந்த ரசம் எப்படி ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறோம், இந்த ரசத்துக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு பருப்பு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தோரம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், புளி பாதி லெமன் சைஸ், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், வெல்லம் ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். ரச பவுடருக்கு தேவையான பொருட்கள்: தோரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12 15 நம்பர், முழு தனியா 6 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இது ரசம் பவுடருக்கு தேவையான பொருட்கள். இந்த கல்யாண வீட்டு ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரசம் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரசம் பவுடர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கங்க. அந்த கடாயில் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு போடுறோம், அதுக்கு பிறகு முழு தனியா. இந்த தோரம்பருப்பும் இந்த முழு தனியாக வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்க ஆரம்பித்த பிறகு மீதி உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாய், முழு மிளகு, சீரகம். மிளகோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சீரகத்தோட அளவு அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இந்த குவான்டிட்டிக்கு வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் இருக்கும். அதுதான் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணுமோ வறுத்துருங்க. கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌனில் அந்த தோரம்பருப்புலாம் நல்லா வறுத்துருப்போம். தோரம்பருப்பு வறுக்கும்போது கொஞ்சம் கலர் மாறினாலும் கசப்பு தன்மை வரும். சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கையில் எடுத்தாவே அப்படியே உடைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு பிறகு அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போடுறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி. எந்த ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி பவுடர் மசாலா பண்ணாலும் கண்டிப்பாக பெருங்காயம் அதில் போடணும், சரிங்களா? இப்போது இந்த பவுடர் வந்து கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரசம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரசம் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிச்சுல. அடுத்தது ரசம் ரெடி பண்ணி இந்த பவுடரை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, ரசம் செய்யும்போது எண்ணெய் ஊற்றுவீங்களே. ஆனால் கல்யாண வீட்டில் பண்ணுற ரசத்துக்கு வந்து நெய் யூஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த வாசனை நல்லா கொடுக்கும். அதனால தான் நெய் யூஸ் பண்ணுறோம். இந்த நெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் 1 பாதியாக உடச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி இடித்த பூண்டு தோலோடு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அந்த பூண்டோட கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம தக்காளி போடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம்ல. இந்த தக்காளி போட்ட பிறகு தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். அதே டைமில் தனியா பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தக்காளியை நல்லா வதக்க வர்றோம். அதாவது தக்காளி நல்லா வேகணும்னு சொல்ல வரேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் டைம் இருக்கும். இதே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க வேணாம். இதுவே பருப்பு தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த புளியோட அந்த பச்சை வாசனை நல்லா போகும். அடுத்த ஸ்டேஜ் பருப்பு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் ரசம் பவுடர் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்றியாச்சு.
தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. இப்போது இந்த புளியோட பச்சை வாசனை, பச்சை டேஸ்ட்டு போகணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேன். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பருப்பு தண்ணி. நிறைய பேர் என்ன பண்ணோன்னா பருப்பு நல்லா கெட்டியாக போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு பருப்போட தண்ணி இருக்கணும், கொஞ்சமாக அந்த பருப்பு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுனா இந்த மாதிரி ரசம் பண்ணும்போது கீழே அடி பிடிக்காது. அதனால தான் வேக வச்ச பருப்போடது பருப்பு தண்ணி ஊற்றணும் சொல்ல வரேன். அந்த பருப்பு தண்ணி ஊற்றியாச்சில் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், அதாவது அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசம் பவுடர் போடுறோம். அந்த ரசம் பவுடர் போட்ட பிறகு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வைக்கணும், ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. ஏன் கிட்டனா ரசம் இதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. புளி தண்ணி போட்ட பிறகு தான் கொதிக்கணும். இந்த மாதிரி பவுடர் போட்ட பிறகு கொதிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இந்த இடத்துல அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஸ்லோவாக நுர வரும், கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு தேவையானளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ரசம் ரெடி. இதோட முடியலைங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் ரசம் பண்ணும்போது வெள்ளத்தூடு போட மாட்டீங்க, ஆனால் கல்யாண வீட்டு ரசத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடணும். வெல்லம் எதுக்காக போடுறீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை வேணும். நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த ரசம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வெள்ளை சாதம் அதோட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த இனிப்பு தன்மை ஒரு மைல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மிளகு, சீரகம், அந்த புளி, அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண வீட்டில் பண்ணுற பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிச்சில்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ, தயிர் 200 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 3 டீஸ்பூன், சோம்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த மேரினேஷன் சிம்பிளான மேரினேஷன் தான். வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான். தயிர் கண்டிப்பாக இருக்கும், சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த ரெசிபி உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டோம், தயிர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கலர் நல்லா கொடுக்கும். காரம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது 1/2 உப்பு போட்டிருக்கேன். திருப்பி குக் பண்ணும்போது மீதி உப்பு அங்கே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக எண்ணெய். எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா அந்த மசாலா மேரினேட் பண்ணும்போது நல்லா ஊற நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மேரினேஷன் யூஸ் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் டேரெக்டாக வெறும் மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதும், இந்த மாதிரி ஆயில் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மசாலா ஒன்று நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும் சொல்ல வரேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு சோம்பு தாளி போட்டிருக்கேன். இடித்த பூண்டு, இந்த தோலோட இடித்து போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணி குக் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பூண்டு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போடுறேன். அந்த தாளிப்பு இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த பூண்டோட அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அந்த பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, ஏற்கனவே மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கனை இதில் போட்டு அப்படியே குக் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தாளிப்பு சொல்லியிருக்கேன். அதே டைமில் சிம்பிளான மேரினேஷன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நான் கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சிக்கனை போட்ட பிறகு நீங்கள் நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கு பிறகு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி அதிகமாக இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா சிக்கன் குக் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நல்லா ட்ரையாக குக் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பார்த்துச்சுங்க. அடடா, மறக்கவே மாட்டேங்க இந்த சிக்கன் ஃப்ரை.